ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே தெய்வ பிரசன்னத்தில் நாங்கள் ஆரம்பிக்க, உம்மோடு கூட தொடங்க, இந்த வார்த்தையை கேட்டு தொடங்க, உண்மை பார்த்து தொடங்க, உடைய வேத வசனத்தை கேட்டு தொடங்க தேவன் தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே, நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். எகிப்துக்கு வரப்பண்ணின ஒரு வாதையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னவர். நடத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். மட்டும் நடத்தின எபினேசர், இனியும் எங்களை நடத்த போகிறீர். இம்மானுவேலரா எங்களோடு கூட இருக்க போகிறீர். ஸ்தோத்திரம். கணவன் மனைவிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனைவி கணவனுக்காக நன்றி செலுத்துங்க. பெற்றோர்களுக்காய் தாய் தகப்பனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்களாம் இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. நல்ல பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மருமகன் மருமகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வருமானத்துக்காக நன்றி சொல்லுங்க. ஊழியத்திற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வீட்டுக்காக நன்றி செலுத்துங்க. கர்த்தர் கொடுத்த வாகனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை கஷ்டப்பட்டாலும் அதுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கஷ்டாவே நாங்கள் கஷ்டப்படுகிறோம், உமக்கு நன்றி. ஏதோ ஒரு தீமை எங்களை சுற்றி இருக்கிறது, ஆனால் அது நன்மையாய் முடிய பண்ணுவீர். உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் என்னை தெளிவுபடுத்துங்கள் என்று நாம் நிருப பகுதியில் வாசிக்கிறோம். அதனால் ஸ்தோத்திரித்து நாம் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவர் என்ற பாடலை பாடுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சாறு அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீடலாய் மாறிவிட்டேன். நெஞ்சாறு அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீடலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கல்வாரி ரத்தம் கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே,
ஆவியானவரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தவரே, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. கைகளை உயர்த்தி, ஏற்கனவே சொன்ன, நீங்க கைகளை உயர்த்தும் பொழுதே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும் சொன்னேன். நீங்க கைகளை உயர்த்துங்க, அப்போது உங்கள் உள்ளங்கையில் இருந்த உச்சந்தலையிலே அது அபிஷேகமாய் இறங்கி அப்படியே உங்க இருதயத்துக்குள்ளே வந்து உங்கள் உடல் உறுப்புக்குள்ளே பாய்ந்து அது கால் வழியாக அந்த இடம் முழுவதும் பிரவாகித்து கணுக்கால் அல்ல, முழங்கால் அல்ல, நீச்சல் ஆழம் போகிற வரைக்கும் தேவ அபிஷேகம் இப்போது இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கடந்த காலங்களிலே அவர் செய்தவைகளை நினைத்து பார்த்து நம்பிக்கையோடு, வாஞ்சையோடு, விசுவாசத்தோட, ஆண்டவரே என் இருதயத்தை தொடுங்க, என் சிறுநீரகத்தை தொடுங்க, என் ஜீரண மண்டலங்களை தொடுங்க, என் சிந்தையிலே ஒரு மாற்றம் வரட்டும், என் குடும்பத்திலே ஒரு மாற்றம் வரட்டும், என் பிள்ளைகள் மத்தியிலே ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். வேலை இழந்து தவிக்கிறேனே, இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி வரட்டும். கர்த்தர் எனக்கு ஒத்தாசை செய்கிறவர், உதவி செய்கிறவர். வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என்னை காக்கிறவர் உறங்கார், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உங்கள் கடனை பார்க்கிறார், உங்கள் வியாதியை பார்க்கிறார், உங்கள் வறுமையை பார்க்கிறார், உங்கள் இடுக்கமான வாசலை பார்க்கிறார். உங்கள் கண்ணில் இருக்கிற பேன் அவர் அறிவார். உங்கள் வலது கையிலே காணப்படுகிற வலியை, வேதனை அறிவார். இது வித்தியாசமா இருக்கிறதே, என்னால் ஏன் நடக்க முடியல, முழங்காலில் அப்படி ஒரு பிரச்சனை, நிமிர்ந்து நிற்க முடியல, ஸ்பைன்ல ப்ராப்ளம். என் தேவன் இப்பொழுது எல்லாவற்றையும் சரி பண்ணி கொண்டிருக்கிறார். உடல் முழுவதையும் சரி பண்ணுகிறார். சிலருக்கு ஒபிசிட்டி, சிலருக்கு உடல் ஏறவே இல்லை, சிலருக்கு அஜீரணம், சிலருக்கு நெஞ்சிலே நுரையீரலிலே நிறைய பிரச்சனைகள், சிலருக்கு பிள்ளைகளுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ், சரியாக பிள்ளைகளுக்கு பருவம் அடையவில்லை என்ற பெரிய பாதை, வேதனை. கர்த்தர் இந்த வேளையில எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்வதை நான் சொல்லுகிறேன். இந்த வேளையிலே கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மீதும் வைக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு இல்லங்களிலும் இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், ஐயோ எனக்கு இப்படி ஒரு கொடிய கோலியாத் என் வேலை தளத்தில, கர்த்தர் அந்த கோலியாத்தை உன் கண் முன்பாகவே வீழ்த்துகிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், முடிவிலே அது விளங்கும், அதை அறியீர்களா என்று வேதம் சொல்லுகிறது. நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். கோட்டான் குஞ்சுகள் அதிலே பலனை பெற்றுக்கொள்ளும், வாழும் என்று சொன்னீர் அல்லவா. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கெடுக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு சொன்ன வார்த்தையை நம்பி இந்த வேளையில நம்முடைய அற்புதத்துக்காக காத்திருக்கிறோம். ஒரு திருமணம் தடைப்பட்டிருக்கிறது, ஏற்ற வேளையில கர்த்தர் நன்மையானதை, சூட்டபிள் பார்ட்னரை கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். இது சூட்டபிள் பார்ட்னர் இல்லை என்று அவருக்கு தெரியும்.
அதனாலே ஒரு சில தடைகள் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க ஜெபிக்கிறபடியே உங்களுக்கு ஏற்ற துணையை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார். எல்லா துதி கனமகிமையும் உமக்கு சொல்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வாரம் ஒரு புதிய ஒரு டாபிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாதத்தில் அமர்ந்த பொழுது, வழக்கமாக தென்னிந்திய திருச்சபையில் வருகிற இந்த டாபிக்ஸ், இது விமென்ஸ் பற்றிய ஒரு டாபிக். இது நான் அதை தியானித்து கொண்டிருந்த பொழுது அவர் என்ன தெளிவாக பேசினார். இதை நீ கண்டிப்பாக காலை ஜெபத்தில் பேச வேண்டும். நிறைய காரியங்களை நீ வெளிப்படுத்த வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகளாக அல்லது கிறிஸ்துவுக்கு முன் 2000 ஆண்டுகளாகவும் கிறிஸ்துவுக்கு பின் 2000 ஆண்டுகளாகவும் மறைக்கப்பட்ட சில உண்மைகளை ஆண்டவர் இந்த காலை வேளைகளிலே அவர் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். இந்த புதை பொருள் மறைக்கப்பட்டிருந்தது, இன்னைக்கு வெளியரங்கமாக்கப்படுகிறது. அது என்னன்னா, பெண்கள் குறித்ததாக. கர்த்தருடைய பார்வையில, நம்முடைய ஆண்டவருடைய பார்வையில ஆண் பற்றி நமக்கு தெரியும், பெண் பற்றி, பெண்களை பற்றி நம்ம திருமறையிலே காணப்படுகிற சில ஆழமான உண்மைகளை நாம கொஞ்சம் சுருக்கமாகவும் அதே சமயத்துல விளக்கமாகவும் ஒவ்வொரு நாளும் சில வாக்குத்தத்தங்களோடு கூட நாம பார்த்து ஜெபிக்க போகிறோம். காரணம் என்னன்னா, இந்த காலகட்டங்களிலே, இந்த காலகட்டம் அல்ல, எந்த காலகட்டத்திலும் பெண்கள் ஒடுக்கப்படுகிறார். they were oppressed. பெண்கள் 2ம் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் பிரஜைகளாக, 2ம் வகுப்பு பிரஜைகளாக நடத்தப்படுகிறார்கள். ஆண்டா ஃபர்ஸ்ட், செகண்ட் பெண்ணு அப்படின்னு ஈக்குவல் ரைட்ஸ் எதுக்குமே கொடுக்கப்படவில்லை. 3வது, அவர்கள் they were treated badly. இன்னைக்கு நான் சமூக வலைதளங்களில் சில காரியங்களை பார்க்கின்ற பொழுது பெண்களை அடித்து கொள்ளுகிற அளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு காரியங்கள், பெண்களை தற்கொலைக்கு தூண்டி பெண்களை கொலை செய்வது, பெண் பிள்ளைகளை கருவிலேயே கொள்வது, பெண் பிள்ளைகளை விற்பது, பெண் பிள்ளைகளுடைய அது பெண் பிள்ளைகளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவது, குடும்பங்களில் அப்படி பலவிதமான காரியங்கள் செய்திகளிலும் அல்லது இந்த மீடியாக்களில் நாம் பார்க்கும் பொழுது, ஏன் இப்படி சமூகம் இவங்களை பார்க்க வேண்டாம்? ஏன் இப்போ எனக்கு எங்க தாய் எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் அவருடைய அம்மா ரொம்ப 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 முக்கியம். அதே போல எல்லாருக்கும் மனைவி, எல்லாருக்கும் தன் மகள் எவ்வளவு முக்கியமா இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில இடங்களில நாம் பார்க்கின்ற பொழுது பெண்களை எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்த முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக நடத்தி இன்றைய சபைகளில் பெண்கள் போதிக்கக்கூடாது, பெண்கள் அருட்பொழிவு பெற்றுக்கொள்ளக்கூடாது, பெண்கள் அபிஷேக ஆராதனை நடத்தக்கூடாது, பெண்கள் பாப்டிசம் கொடுக்கக்கூடாது, பெண்கள் தாலி எடுத்து கொடுக்கக்கூடாது, பெண்கள் சபையிலே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்கிற சில காரியங்கள், அதாவது அதனுடைய கான்டெக்ஸ்டே தெரியாம நிறைய இடங்களில பெண்களை ஓரம் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றோம்ல சில பேர், பேக்வர்ட் கம்யூனிட்டியை. அதே மாதிரி பெண்களை தாழ்த்தி வைத்து இந்த சமுதாயம் இன்னும் கூட, அது நவீன காலம் வளர்ந்து வருகிறது, தொழில்நுட்பம் வந்திருக்கிறது,
ஆண்களை விட பெண்கள் அதிகமாய் சம்பாதிக்கிற ஒரு காலம். ஆண்களை விட பெண்கள் பாப்புலேஷன்ல அதிகமா இருக்கிறாங்க. ஆனாலும் மென்டாலிட்டி இன்னும் அதே ஆணாதிக்க சிந்தை, அதே பெண் அடிமைத்தனம், இதுதான் எல்லாவற்றையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும், திருமணம், அந்த பெண் இப்படி தலை குனிந்து போகணும், அந்த பெண் இந்த வேலை தான் போகணும், பெண் பிள்ளையை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெண் வீட்டு வேலை செய்ய வேண்டும், பெண் உழைக்கணும், அவங்களுக்குன்னு ஆசை பாசங்கள் கொள்கைகள் இருக்கக்கூடாது, நம்பிக்கைகள் இதெல்லாம் இல்லாம வாழணும். சரி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்க யோசித்து பாருங்க. நீங்க பெண்களா இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற அநீதிகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இதுதான் இன்னைக்கு ஆவியானவர் ரொம்ப தெளிவா, ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா பேச போகிறார், கிறிஸ்பா பேச போகிறார். இன்னைக்கு நாம எதை அடிப்படையா தெரிஞ்சிட்டோம்னா, இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டுட்டோம்னா, ஒருவேளை அடுத்த ஜெனரேஷன் நமக்கு பிறக்கிற பெண் பிள்ளைகள், அந்த பிள்ளைகளின் பெண் பிள்ளைகளுக்கு நிச்சயம் வருகிற காலங்களிலே ஒரு 2 டிகேடுக்கு அப்புறம் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து நிச்சயமாக ஒரு புதிய சமூகத்தை, ஒரு ஈக்குவல் சமூகத்தை, ஆண் பெண் சமம் என்ற ஒரு சமூகத்தை நம்மால உருவாக்க முடியும். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த பாரத்தை என் மேலே அவர் வைத்தார். சரி, இது எங்க ஆரம்பிக்குது? Then we have to go to Genesis. பைபிள் தான் நமக்கு கிளாரிட்டி கொடுக்கும். கர்த்தருடைய பார்வையிலே பெண்கள். சரி, நேரம் கருதி நான் ரொம்ப சுருக்கமா இன்னைக்கு கிறிஸ்ப் அண்ட் கிளியரா நான் சொல்லுவேன். கர்த்தருடைய பார்வையில ஏவாள் எப்படி படைக்கப்பட்டாங்க? ஃபர்ஸ்ட் அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு 2 ஹிஸ்டரி, அதாவது 2 வரலாறு இருக்கு. முதல் வரலாறு ஆதியாகமம் முதல் அதிகாரம் 27ஆம் வசனம். ஜெனசிஸ் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். மனுஷனை நீங்க மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ரொம்ப கிரிட்டிக்கலா நீங்க திங்க் பண்ண வேணும். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன். மனுஷனை என்று சொல்லியிருக்கிறாரே தவிர ஆதாமே என்று சொல்லவில்லை. கவனிக்கணும், சரிங்களா? இது ஒரு பாயிண்ட் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து 27ஆம் வசனம் திரும்பும். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். மனசுல எரிச்சா? நான் திரும்ப வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். சரி, இவர்களை எங்க சிருஷ்டித்தார்? பிளேஸ் எந்த இடத்துல? இந்த கேள்விக்கு நீங்க உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பதில் இப்ப சொல்லணும். சொல்லுங்க, எங்க படிச்சார்? சரி, அந்த கேள்வி உங்க மனசுல இருக்கட்டும். நான் விரைவில் ஆன்சரோட உங்களுக்கு கிட்ட வருவேன். சரிங்களா? இப்போ ஜெனசிஸ்ல நம்ம திரும்பி வரலாம். ஜெனசிஸ் 2ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்திலிருந்து நம்ம சில காரியங்களை நம்ம வாசிக்கலாம். ரைட்? ஓகே. 18ஆம் வசனத்திலிருந்து. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன், கவனிங்க, அங்க மனுஷனை சிருஷ்டித்தார். இதை நீங்க பேரலா குறிச்சு வைக்கணும். சரிங்களா? சில பைபிள் ஸ்டடியோட தான் இன்னைக்கு போகுது. கொஞ்சம் வாக்குதத்தை உங்களுக்கு சொல்வேன். நிறைய உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். இது ஆண் பெண்ணுக்கு இருபாடு இருக்கும். ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு செய்தியாக இருக்கும்.
மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உருவாக்குவேன் என்றார். மனுஷன் மனுஷன் அப்புறம் அவர்களை அப்படின்னு நாங்க பார்க்கிறோம் 27ல. மனுஷனை உருவாக்குவோமாக, அவர்களை ஆணும் பெண்ணுமாக. அந்த வார்த்தையும் இங்கே என்ன செய்றாரு? மனுஷனுக்கு துணையை, ஏற்ற துணையை உருவாக்குறார். தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டார். அப்போ மனுஷன் ஆண், ஒருவேளை ஆதாம் அல்லது ஆண்கள், அவங்க தனியா இருந்தாங்க. முதல்ல ஆண்களை தான் ஆண்டவர் படைத்தார், ஆணை படைத்தார், ஆதாமை படைத்தார். ரைட், அந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கட்டும். கொஞ்ச நாள் போச்சு, ஒரு எத்தனை நாள் போயிருக்கோம் நீங்க யோசிங்க. 1 மாசம், 2 மாசம், ஏன் 2 நாள், அல்லது 1 வருஷம், 2 வருஷம். இவனை தனிமையாகவே இருந்தான். எந்த இடத்துல இருந்தான்? அது கொஸ்டின் மார்க், அதுதான் சஸ்பென்ஸ். எந்த இடத்துல இருந்தான்? தனிமையாக இருந்தான். இப்போ ஆண்டவர் டெய்லி பார்க்கிறான்னு வச்சுக்கோங்க, பார்க்கிறாரு. இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மிருகங்கள் தான். நான் ஷார்ட் பண்றேன். ஸோ அவர் பார்க்கிறாரு, இவன் என்னப்பா தனியா இருக்கிறான், இவனுக்கு நான் ஏற்ற துணையை உருவாக்குவேன். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் செய்தி என்ன தெரியுமா? ஒரு கணவன் மனைவியை இணைக்க, மனுஷனையும் மனுஷியும் இணைக்க ஆண்டவர் நேரம் எடுக்கிறார். சரியான தருணம் அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி அவசரப்பட்டோ அவசர கதியிலோ ஒரு திருமணமோ அல்லது வாழ்க்கையோ அவர் ஏற்படுத்த அவர் விரும்பல. கொஞ்ச நாள் அவன் இண்டிவிஜுவலா, இண்டிபெண்டா அவன் இருக்கணும். அதன் பிறகுதான் அவனுக்கு ஏற்ற துணை, ஹெல்ப்பா, கம்பானியன். நீங்க இது துணை என்ற வார்த்தையை நீங்க ரொம்ப கீழே, ஐ மீன் என்ன சொல்றது, வேலைக்காரி அப்படின்ற நிலையில கொண்டு போகக்கூடாது. இந்த காலத்துல அப்படித்தானே? கணவனுக்கு மனைவி எல்லா விதத்திலும் அடிமை. அந்த நிலையில 2வது ஃபர்ஸ்ட் ஆதாமை படைத்தார், அதுக்கப்புறம் தான் 2வது ஏவாளை படை. அதனால ஆதாம் முதல், ஏவாள் 2வது என்றெல்லாம் ஆர்கியூ பண்ணுவாங்க. பட் இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னா, நமக்கு தீர்க்க தரிசனமா சொல்ற வார்த்தை. இன்னைக்கு அநேகர் திருமண வாழ்க்கை எங்களுக்கு அரேஞ்சே ஆக மாட்டேங்குதையா, டிலே ஆகுது, நாங்க நினைச்ச மாதிரி ஏற்ற துணை எங்களுக்கு கிடைக்கல, என்ன காரணம் அப்படின்னு நீங்க ஆண்டவரை பார்த்து பல கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எனக்கு பதில் என்னன்னா, உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற துணையை அவர் உருவாக்க சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த நாள் தான் அது. இன்னைக்கு அந்த நல்ல செய்தி உங்களுக்கு வரும். அதன் பிறகு அவர் சொல்றாரு, அவைகளுக்கு அவன் பேரிட்டான். அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். இப்ப 20ஆம் வருஷம். அப்போது ஆதாம் சகலத நாட்டு மிருகங்களும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. இல்லை. ஸோ அதனால கொடுக்க மாட்டாரா அப்படின்னா, கொடுப்பார். எந்த நேரத்துல கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஏன் அவ்வளவு டிலே அப்படின்னா, ஆதாமுக்கு எல்லா கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவனுக்கு வேலை செய்கிற இடம், அவன் சாப்பிடுகிற பண்படுத்துகிற இடம், அவனுக்கு ஒரு வீடு, அவனுக்கு எல்லா நிலம்புலங்கள், ஆஸ்திகள், இவை எல்லாவற்றையும் ரெடி பண்ணிட்டு, அதுதான் புத்திசாலித்தனம், தகப்பனுடைய புத்திசாலித்தனம். அதுதான் அவன் கல்யாணம் ஆண்ட பிறகு அவனுடைய மனைவியோடு சேர்ந்து அவன் கஷ்டப்படக்கூடாது, அல்லது அந்த மகள் கணவனோட சேர்ந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு
எல்லா வசதிகளையும் பண்ணிட்டு தான் ஆண்டவர் திருமணத்தை ஒழுங்குபடுத்துகிறார், துணைய சேர்த்து வைக்கிறார். இப்போ என்ன பண்றாரு பாருங்க. அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்பில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். இப்ப சொல்றேன் பாருங்க, 27ல அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆதாமுக்குள்ள ஆண் பெண் இருக்கிறது, ஆணும் இருக்கிறது, பெண்மையும் இருக்கிறது. இல்ல, ரெண்டும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆவியிலே நீங்க உணர வேண்டும். என்ன சொல்ற, ஃபெமினைன் அண்ட் மாஸ்குலைன் ரெண்டுமே இருந்தது. இப்ப அதை பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறாருன்னா, அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணி விலா எலும்பு எடுக்கிறார், சென்டர் ஆஃப் த பாடி எடுத்து அந்த ஆதாமின் சதையே அடைக்கிறார். ஸோ அதனாலதான் அவன் சொல்றான், என் எலும்பின் எலும்பானவள், என் மாம்சத்தின் மாம்சமானவள். சரி, இப்ப சொல்றேன், ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஆதாம் ஏவாள் இருவரும் ஒரே சரீரம். இதுல எங்க வேறுபாடு, எங்க கீழே மேல, எங்க தாழ்ந்தவ உயர்ந்தவை, எங்க படிப்பு, எங்க அழகு அந்தஸ்து, எங்க வேறுபாடு, எங்க ஈகோ எங்க வந்ததுங்க? நீங்க ஆதாமை திட்டுறீங்கன்னா உங்களை திட்டுறீங்க, ஏவாளை திட்டுறீங்கன்னா உங்களை திட்டுறீங்க. காரணம் நமக்குள்ள இருந்துதா அல்லது உங்களுக்குள் இருந்துதா ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் உண்டாகலாம். நேச்சுரல். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஜெனசிஸ்ல தேவன் தம்முடைய தாம் மனுஷன் விலா எலும்பு எடுத்து மனுஷியை உருவாக்கி அவன் மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார். எங்க கொண்டு வந்தார்? மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷன் அப்பொழுது ஆதாம் இவள் எலும்புமானவள் மாம்சமானவள் என்று சொல்லி, இங்க இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. நேரம் கடந்து போகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமானான். தெரியல உங்களுக்கு? ஆதாம் எப்படி உருவாக்கினாரு? இதை இப்ப ஏவாளை சொன்ன, ஆதாம் எப்படி உருவாக்கினார்? எனக்கு கொஞ்சம் ரிவர்ஸ்ல போறேன். மண்ணிலிருந்து உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமானான். மனுஷன்னா ஆணும் பெண்ணும். சரி, தேவனாகிய கர்த்தர் கிழக்கு ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இப்போ அந்த கேள்வி புரியுதா? என்ன கேட்டன்ட்டு. ஆதாமே ஏவாளையும் அவர் ஏதேனிலே வைத்து உருவாக்கவில்லை. ஏதேனுக்கு வெளியிலே மனுஷர்களை உருவாக்கினார், மனுஷனை உருவாக்கினார், ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். சிலருக்கு சில கேள்விகள் வரும். ஏன்னா எனக்கே வந்திருக்கு. இப்போ வெறும் ஆதாம் ஏவாள் மாத்திரம்தான் இருந்தா, அதுக்கப்புறம் ஏவாள் செத்த பிறகு அல்லது காயின் ஆபேல் யாரை போய் கல்யாணம் பண்ணியிருப்பான்? நீங்க அதுக்கப்புறம் நீங்க நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்கு, தேவ தூதர் அப்படிலாம் வருது, மனுஷனோட கூட அதெல்லாம் வருது. ஸோ இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வேணும்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்ல. இப்போ ஏதேனில இருந்தது ஆதாம் ஏவாள் மாத்திரம்தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் மனுஷனை உருவாக்கின இடம் ஏதேனுக்கு வெளியில. ஆதாம் என்னால் அதாமா என்று அர்த்தம், மனு குலம் என்று அர்த்தம். அது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். சோ இங்க என்ன பண்றாரு? ஆதாமை கொண்டு வந்து எங்க வைக்கிறாரு? ஏதேனில வைக்கிறார். இப்போ இங்க கூட அதே மாதிரிதான் இங்க தேவன் மனுஷியை உருவாக்கி எலும்பிலிருந்து எலும்பை வைத்து கொண்டு வந்து அங்க அவனை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார். இது எந்த இடத்துல நடக்குது என்பதை நீங்க தான் முடிவு பண்ணணும்.
ஏதேன்ல அல்லது ஏதேனுக்கு விட்டு வெளியிலவா? சரி, இது ஓகே. இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிஞ்சா போதும். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில கேள்விகளுக்கு திரும்ப நம்ம ஜெனசிஸ் தொடர்ந்து படிக்கும் பொழுது சில கேள்விகளுக்கு இது உங்களுக்கு விடை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போ ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஏவாள் கர்த்தருடைய டாடி லவ்ஸ் டாட்டர்ஸ் என்று சொல்லுகிற அளவுக்கு என் ஆண்டவர் ஏவாளை அதிகமாய் அவர் நேசித்தார். ஒரு அப்பா தம் பிள்ளை மகளை நேசிப்பது போல அவளை உருவாக்கி கொண்டு வந்து வைத்தார். எப்படின்னா, ஆதாம் மனுஷனை உருவாக்கின பொழுது ஆதாமில் இல்லாததெல்லாம் ஒரு மனுஷிக்கு இருக்கணுமா, ஏவாள் இருக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து பிசிக்கலா நிறைய சேஞ்சஸ், யூட்ரஸ், ஃபீடிங்கு, இப்படி போன்ற காரியங்கள் எல்லாம், அழகு, இவை எல்லாவற்றையும் ஏவாளுக்கு அவர் கொடுத்து ஆதாம ஐந்த நித்திரை வர பண்ணி அவர் சிந்தையிலே ஒரு மகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் சிந்தித்து அவளை உருவாக்கினார். நான் சொல்வேன், ஆதாமை ஃபர்ஸ்ட் உருவாக்கினார். எஸ், ஒன்னு, நம்பர் 1. எப்பவுமே ரேங்க்ல எப்பவுமே நம்பர் ஒன் சொல்லுவேன். இவர் செகண்ட் தான் உருவாக்கினார், நம்பர் 2 அப்படிலாம் இல்லை. நம்பர் 2 என்னன்னா, அங்க இல்லாதத, அங்க இருக்கிற குறைகளை, அங்க இருக்கிற தவறுகளை எல்லாவற்றையும் சரி செய்து சரியா உண்டாக்கினது தான் டாட்டரை. எத்தனை பேரும் ஆமென் சொல்ல முடியும்? அவனுக்கு ஏதோ இந்த மிருகங்களோட பழகி பழகி மிருக குணங்கள் வந்திருக்கலாம். ஏன்னா நான் சொன்ன அந்த டைம் லிமிட்ஸ், நாய் குணம் இருக்கலாம், மனுஷன் குணம், மனுஷனா இருந்தபடி மனுஷன் மிருகங்களோடு அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தபடினால சிங்கம் குணம் இருக்கலாம், அவனுக்கு கழுதை குணம் இருந்திருக்கலாம், அல்லது அவனுக்கு பூனை குணம் இருந்திருக்கலாம். ஏதோ இந்த குணங்கள் எல்லாவற்றையும் கலைத்து விட்டு இப்போ ஒரு 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 டாக்டர், ஒரு பெண், ஒரு பெண்மை எப்படி இருக்க வேண்டும், ஞானத்தில, அறிவில, சரீரத்தில, அவயவங்களில, இன்டலெக்சுவல எப்படி இருக்கணும், இங்க குறைவா இருந்தாலும் இங்க அதிகமா இருக்கணும் என்பதெல்லாம் பார்த்து பார்த்து உருவாக்கினதுதான் ஏவாள். சோ பெண்கள், நீங்க எவ்வளவு அழகா கர்த்தருடைய பார்வையில உருப்பெற்றிருக்கிறீங்க என்பதை நாம முதலாவது விளங்கி கொள்ள வேண்டும். அப்படி விளங்கி கொண்டா உங்க வாழ்க்கையில நீங்க தாழ்வு மனப்பான்மையோடு கூட என்றைக்கும் இருக்கவே வாய்ப்பில்லை. ஸ்பிரிச்சுவலா போறேன் பாருங்களேன். 3ஆம் அதிகாரத்துல அவங்க தப்பு செய்துட்டாங்க. ஆனாலும் அதுல ஒரு முக்கியமான கருத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த தப்பு கிட்ட வரேன். ஈவந்தோ ஆண்டவர் அவ்வளவு ஒரு இன்டலெக்சுவலா ஆதாம் ஏவாளை அவர் உருவாக்கினார். அந்த வீட்டை லீட் பண்ணது யார் தெரியுமா? ஆதியில லீடர் யார் தெரியுமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க, லீடர் யார் தெரியுமா? இந்த பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க, டிசிஷன். இந்த பிசாசு இடத்துல பேசலாம், அவனை கன்ஃபரன்ட் பண்ணலாம், அவனோட கூட உரையாடலாம். அவன் சொன்னது தப்பு, என் தகப்பன் சொன்னது கரெக்டு, அல்லது என் தகப்பன் சொல்வதில் சின்ன மாற்றங்கள் இருக்கிறது என்று அவன் நிறைய பொய் சொன்னால அதை எல்லாவற்றையும் கேட்கிற தைரியம் ஒண்ணு. ரெண்டாவது, முதலாவது ரொம்ப டிபெண்டா அவ இல்லாம, சார்ந்தே இல்லாம, கணவனை சார்ந்தே இல்லாம இண்டிபெண்டா வெளியே வந்தா பாருங்க. அது நான் குறைய பேசியிருக்கிறேன் நிறைய இடத்துல. ஏன்னா ஒரு மனைவி கணவனை சார்ந்துதான் இருக்க வேணும். மனைவி விட்டு கணவனை விட்டு மனைவி எப்பொழுதும் வெளியே வரக்கூடாது. அது குடும்பங்கள் பிரியாமல் இருப்பதற்காக. இது நான் சொல்வேன், இது ஒரு முடிவு எடுப்பதற்காக, தனித்துவம் இல்ல. ஒரு பெண் என்றால் டிசிஷன் மேக்கிங். ஆமா, நான் செய்து அது தப்பே இருந்தாலும் நான் செய்தது கரெக்ட் தான் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு தைரியம், மன உறுதியும்.
அவர் படைப்பிலே கொடுத்தார். இதெல்லாம் ஆதாமுக்கு இல்லாதிருந்த ஒரு குவாலிட்டியை கொடுத்தார். அதனாலதான் அவன் சொன்னான், நீங்க படைச்ச, நீங்க கொடுத்த ஏவாள் தான் எனக்கு இந்த கனியை கொடுத்தா. என்ன தைரியம் வேணும்ல. சில நேரங்கள்ல அப்பா மீது ரொம்ப அன்பு வச்சுட்டா அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க பெண் பிள்ளைகள். அதுதான் இங்க நடந்தது. ரொம்ப 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 தைரியசாலி. நான் சொல்லுவேன், அந்த குடும்பத்தை லீடு. இப்போ கணவன் தான் குடும்பத்தின் தலைவர் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபாதர் மதர்ல லீட் பண்ணது யாருன்னா, அது டிசாஸ்டருக்கு லீட் பண்ணா, இருந்தாலும் லீடர் யாருன்னா ஏவாள் தான். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள், அந்த ஜீன்ல வந்து எத்தனை குடும்பங்கள், நான் சொல்வேன் 1000 லட்சம் கோடி குடும்பங்கள் அம்மாக்களால தான் லீட் பண்ணப்படுகிறது, மனைவினால தான் லீட் பண்ணப்படுகிறது. அது தவறோ சரியான பாதைக்கு போறாங்களோ தெரியாது. ஆனா லீடர்ஷிப் குவாலிட்டி, இண்டிபெண்ட், டிபெண்டா இல்லாம இருக்கிற ஒரு நிலைமை, இவை எல்லாம் ஏவாளிலிருந்து வந்த ஒரு குணம். இன்னைக்கு அது காணாமல் போயிட்டு. இன்னைக்கு 4000 ஆண்டுகளாக பெண்கள் டிபெண்ட், பெண்கள் எப்பவுமே சார்ந்து இருக்க வேணும், பெண்கள் எப்பொழுதுமே அந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது மனைவி வீட்டோர்கள் கனித்தரும் திராட்சை கொடி போல இருப்பார்கள் அப்படின்னா, கொடி எப்பொழுதும் எதை சார்ந்து இருக்கணுமா? நாங்க பிரசங்கம் பண்ணுவோம். ஆனா அது இல்லை. இனி நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயம், ஆமா, யாரையும் நீங்க சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம், உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி இருக்கிறது. உங்களால தனியா வாழ முடியும்னா நிச்சயம் வாழ முடியும். யார் காலையிலையும் விழுந்து அவன் அடிச்சானோ வாங்கிட்டு, அவன் குடிச்சானோ அவனை பார்த்துட்டு, அவனுக்கு சமைச்சு போட்டு, அவன் குழந்தைகளை வளர்த்து, அதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையே வாழாம, வேலைக்கு போகாம, அதுக்கப்புறம் நீ செத்து மண்ணோடு மண்ணா போகணும்னு ஆண்டவருடைய சித்தம் அல்ல. இன்னைக்கு ஆவியானவர் ரொம்ப தெளிவா இந்த வாரம் ஃபுல்லா பேச போகிறேன். ஏனென்றால் நம்முடைய ஜபத்துல இணைந்திருப்பவர்கள் அநேக பெண்கள் தான், அதுல நிறைய அப்பாக்கள் இருக்கிறாங்க. அதனால எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும். மகள் அப்படி வளங்க. இன்னைக்கு எத்தனை மகள்கள் செத்து போறாங்க, எத்தனை மகள்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க, எத்தனை மகள்கள் வரதட்சணை கொடுமைப்படுத்தப்படுகிறாங்க, எத்தனை மகளுக்கு வேலை கிடைக்கல, எத்தனை மகளுக்கு திருமணம் ஆகல. காரணம் என்னன்னா, சொசைட்டில அவங்கள அப்படியே நம்ம கீழே 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 போட்டு மிதிச்சு அவங்கள உருவாக்கி வைத்திருக்கணும். சரி, நம்ம ஜெனரேஷனை விட்டுருங்க, தயவு செய்துங்க. நம்ம பெண் பிள்ளைகளுக்கு பிறக்கிற பெண் குழந்தைகளாவது ஒரு தைரியசாலியாக, ஆதியிலே ஏவாளை ஆண்டவர் பிறப்பித்து வளர்த்தது போல தைரியசாலியா. என்னங்க என்ன தைரியம்னா, கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இதை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிடுறேன். வாக்குதத்தம் என்னன்னா, 3ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவார். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் பாருங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். நல்ல கவனிங்க. இப்போ ஏன் இந்த மாதிரினா கொடுமைகள்லாம் நடக்குதுன்னா, அங்க ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குதத்தம் இருக்கு பாத்தீங்களா? பிசாசோட உனக்கு எப்பொழுதும் போராட்டம் இருக்கும், பகை இருக்கும். அதனாலதான் கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சு 4000 ஆண்டுகள், அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆண்டுகள் இந்த பிசாசோட நம்ம பெண்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கும் ஸ்திரீக்கும் வித்துக்கும் போராட்டம், பகை. இந்த பிசாச அடிக்கிற வல்லமை யார்கிட்ட கொடுத்திருக்காரு தெரியுமா? பெண்கள் கிட்ட. ஏசாயா 3:15 அதுதான். அவள் உனக்கும் அவளுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன். அதனாலதான் எது வரைக்கும் இந்த பெண்கள் எழாம இருக்கணும்னா என்னென்ன காரியங்கள் பண்ணணும். அவங்க ஒரு பெரிய பதவியில, பெரிய பொறுப்புல, பிரைம் மினிஸ்டரா, சீஃப் மினிஸ்டரா, அல்லது
கவர்னரா பெரிய பெரிய பொறுப்புல சிஇஓவா வரக்கூடாது என்று பிசாசு கங்கணம் கட்டி மனிதனை பயன்படுத்தி அவங்களை எப்போதும் தாழ்வு மனப்பான்மையிலே வைத்து அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த 3:15 நீங்க தொடர்ந்து வாசிக்கணும். எப்போதும் பகை. அதனால நம்ம அந்த பகையாலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம சபித்து அப்புறப்படுத்தி நம்ம பிள்ளைகளை உயர்த்த வேணும், ஜெபத்திலே நிறுத்த வேணும். பாருங்க, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை 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 பகை. அவன் எழும்பவே கூடாது. அப்படியும் பைபிள் ஆண்டவர் ஏர்லி ஸ்டேஜில் இருந்து அவர் நிறைய பெண்களை எழுப்பிக் கொண்டே வருகிறார். ஃப்ரம் த பிகினிங் ஏபால். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நாளைக்கெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 பெண்கள் ஆண்டவர் இந்த உரிமையை கொடுத்தார். ஆண்களுக்கு கொடுக்கிற உரிமை மோசே லால வருது. உரிமை முதல் பங்கு தலைச்சின் பிள்ளையுடைய பங்கு கொடுத்தார். அதிலிருந்து ஆரம்பிச்சு நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வரப்போகிறேன். தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், பெண் தீர்க்கதரிசிகள், பிரீச்சர்ஸ், நிறைய விஷயம் நான் சொல்ல போறேன். ஆச்சரியமா இருக்க போகுது. இன்னைக்கு இப்படி இருப்பதற்கான காரியம் என்னன்னா, ஆண்டவர் சொன்ன மாதிரி பகை. இந்த பகையை மேற்கொள்ளனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலதான். இன்னும் விஷயம் சொல்றேன் பாருங்க. என் ஆண்டவர், நம்ம ஆண்டவரை ஆம்பளையா தான் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆணாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவர் தாய்மை உடையவராகவும் இருந்தார் என்பது நமக்கு வேதங்களில பல இடங்களிலே இருக்கிறது. இல்ல, எல் ஷடாய், சர்வ வல்லவர் அவர். நீங்க ஏசாயா 42:14, ஏசாயா 49:15, ஏசாயா 66:13, ஓசையா 13:18, இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க எனக்கு முடிஞ்ச எழுதி அனுப்புங்க, கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. தயவுசெய்து எல்லாரும் வாசிக்கட்டும். ஏசாயா 42:14, ஏசாயா 49:15, ஏசாயா 66:13, ஓசையா 13:8, இவைகள் எல்லாம் விசேஷமா ஜூட்டனமில உபாகம் 32:4, 11, 12, 13, இவை எல்லாவற்றையும் பாருங்க. அதுல தாய்மை, ஆண்டவர் தாய்மை, கர்த்தர் எவ்வளவு தாய்மையோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். தாய் தாம் பிள்ளையை சுமப்பது போல, மடியில் வைத்து தாளாட்டுவது போல, பால் கொடுப்பது போல, பெற பண்ணுகிறவராகி நான் பெற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவர் தாய் 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 என்று வரும். என் ஆண்டவர் இயேசு மத்தேயு 23:37, மத்தேயு 23:37, கோழி தன் குஞ்சுகளை சட்டைகளை சேர்த்து கொள்வதை போல எருசலேமே, நான் எத்தனையோ முறை என்னுடைய சட்டையின் கீழே உன்னை சேர்த்துக்கொண்டு, நான் ஒரு அம்மா மாதிரி எல்லாரையும் நான் கூட என்னுடைய சட்டைக்குள்ள வந்துருங்கன்னு சொல்லி இருக்கிறேன். ஒரு அம்மா. இயேசு சொன்ன, நான் ஒரு அம்மாங்க, அம்மா போல உங்களை கூப்பிட்ட, நீங்க வரவே இல்லை. இதை விட வேற என்ன வேணுங்க? இன்னைக்கு இந்த மைண்ட் செட் உங்களுக்கு மாறணும். ஈக்குவல். ஆண்டவர் படைப்புல சரிசம். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும். அதுல விசேஷம் என்னன்னா, பெண்களை கற்று தாம் மகள்களை நேசிப்பது போல. அதனாலதான் அந்த ஜீன்ல வருது. எப்பவுமே அப்பா மகளை ரொம்ப நேசிப்பாரு, அதே மாதிரி மகள் அப்பாவை ரொம்ப நேசிப்பாங்க. நிறைய பிள்ளைகள் அம்மாவை ரொம்ப நேசிப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அப்பா தம் மகளை ரொம்ப நேசித்தார், மகனையும் நேசித்தார், ஆதாமையும் நேசித்தார், இன்னும் நேசித்துக் கொண்டிருக்கிறார், இன்னும் நேசிப்பார். உங்களுக்கு ஒண்ணுன்னா அவர் கண்ணில் தண்ணி வரும். அதனாலதான் இன்னைக்கு அதை எடுத்திருக்கிறார். இனிமேல் ஒரு பெண் கண்களில் கூட கண்ணீர் வரக்கூடாது, ஒரு தாய் கண்ணில் கூட கண்ணீர் வரக்கூடாது, ஒரு மனைவி கண்களில் கூட கண்ணீர் வரக்கூடாது, ஒரு சிஸ்டர்ஸ் கண்களிலே தண்ணீர் வரக்கூடாது. காரணம், உங்களுக்காக உங்களை படைத்தவர் இருக்கிறார். எல் ஷடாய், அவர் பார்த்துக்கொள்வார். உங்க மைண்ட் செட்டை கொஞ்சம் மாத்திட்டீங்கன்னா மீதி எல்லாம் அவர் நடத்துவார். தைரியப்படுங்க.
தைரியமா அந்த பகையாலே ஜெயிக்கலாம். அவன் சிலுவையிலே செத்து போனான். என் ஆண்டவர் அவன் தலையை நசுக்கி போட்டுட்டார். அதனால அவன் வாழதான் ஆடிட்டு இருக்கு. பயப்பட வேண்டாம். சோமல்லாம் அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய அன்பை, பிள்ளைகள் மீது வைத்த அன்பை, பெண்கள் மீது வைத்த அன்பை, மனைவிமார்கள் மீது வைத்த அன்பை, தாய்கள் மீது வைத்த அன்பை, சிஸ்டர்ஸ் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமானவர்கள் கைகளில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா இருக்கிறார்கள். ராஜாத்திகள் நீங்க சொல்றதுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க அரசிகள் சொல்வதற்காய் ஸ்தோத்திரம். முத்துக்களை பார்க்கிறோம் நீங்கள் வெளியேறப்பட்டவள் என்று சொல்வதற்காய் ஸ்தோத்திரம். ஓ, வெளியேறப்பட்டவள் நீங்க, வெளியேறப்பட்டவள், வெளியேறப்பட்டவள். ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வாதம். இந்த நாளில கேட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு திருப்பு முனை கொடுத்து ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.